வெல்கம் பேக் டு ஹேமா சதீஷ் வீலாக்ஸ். ஸோ இன்னைக்கு 10 மினிட்ஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சேலஞ்சில் டே 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல பிளட்டு கம்மியாயிருச்சுனாலே எல்லாரும் ரெஃபர் பண்ணுற ஒரே டிஷ்ஷு சுவரட்டி சாப்பிடுங்க சரியாயிரும், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் கிட்ஸு சுவரட்டி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நான் ஒரு சூப் பண்ண போகிறேன். என் பசங்க பார்த்தீங்கன்னா சுவரட்டியாக இருக்கட்டும் ஈரலாக இருக்கட்டும் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவான ஒரு சூப்பர் டிஷ்ஷு முருங்கைக்கீரை ரொட்டி தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். டெய்லி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெரைட்டியாக தான் வச்சுருப்பேன். டெய்லியுமேவும் விட்டமின்ஸு, ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நான் எப்படி இன்ஸ்பயராக எடுத்து பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கொரியன் சீரீஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், சைனீஸ் ட்ராமாவும் பார்ப்பேன். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக லிமிட்டடாக எடுத்திருப்பாங்க. கார்போஹைட்ரேட்னா ஒரு பவுல் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அப்புறம் விட்டமின்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஸோ ஏன் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸில் நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் இப்படி வெரைட்டியாக பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் பண்ணேன். அப்போ இருந்தே நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எங்களுக்குமேவும் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது, எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக கொடுத்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி தாங்க பண்ண போகிறோம். மதுரை சைடு என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து கேப்ப ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து கேப்பை வந்து அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ராகி கேழ்வரகு அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி முருங்கை ரொட்டி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் நல்லா கொலன்னு இருக்கணும், ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக வரும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவு தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் ஆன மாவெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தட்டும். ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாகவும் தோசை தவாவில் போட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வாழை இலையில வச்சும் நீங்கள் தட்டி ரவுண்ட் ஷேப் பண்ணி போடலாம். ஆனால் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கையில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு தோசை சட்டியில் நீங்கள் வச்சு இப்படி அமுக்கிறப்போ உங்கள் கையில் சூடும் படாது. இந்த ராகி முருங்கை ரொட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா என் பசங்க தேங்காய் சட்னி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு, பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, எங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாக 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு இது செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் ஆகவே இல்லைங்க. வேமாவும் செஞ்ச மாதிரி இருந்துச்சு காலையில். அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தி கிடச்சிச்சு. ரொட்டி தான். இந்த ராகி ரொட்டியில் அயன், கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம வீக்லி 2 டைம்ஸ் இதை சாப்பிட்டாலே கண்டிப்பாக நம்ம உடம்புல அயன், கால்சியம் எல்லாமே ஹை ஆயிரும். பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா சுவரட்டி தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, இந்த மாதிரி ரொட்டி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 10 மினிட்ஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சேலஞ்சுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனுவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.